அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஓரல் டெஸ்ட் இன்றைக்கி செகண்ட் பேஸ் நடந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேஸில் யாரெல்லாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு இந்தந்த ரிஜிஸ்டர் நம்பர்லாம் இந்தந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்ற விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில். அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட்டு இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. அவங்களோட மெயின் எக்ஸாமோட மார்க்கும் ஓரல் டெஸ்ட்டோட மார்க்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கும் இது உதவும். அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அதாவது செலக்ட் ஆகக்கூடிய நபர்களுக்கும் இது கண்டிப்பாக உதவும். இங்கே சைட்டில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து tnpsc.gov.in அந்த வெப்சைட்குள்ளே போய்க்குங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் வந்து CV/OT இன்டர்வியூஸ்னு இருக்குல்ல. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே சைடில் இங்கே ரைட் சைடில் ரன் ஆகுது பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2 இன்டர்வியூ போஸ்ட் அண்டு நான் இன்டர்வியூ போஸ்ட் குரூப் 2 அண்ட் 2A சர்வீசஸ் ஃபைனல் ரிசல்ட்டுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2 இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் குரூப் 2 2A சர்வீஸ் ஓரல் டெஸ்ட் மார்க். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்குங்க. இது ரெண்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோம், 5/3/2024 ஃபேஸ் 2 இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் 5/3/2024 குரூப் 2 ஃபேஸ் 1 PUB லிஸ்ட்டு. ஸோ இதில் வந்து யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்தந்த ரிஜிஸ்டர் நம்பர் இந்தந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்ற லிஸ்ட்டு. ஸோ இந்த 2 லிஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 லிஸ்ட்டையும் ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணிடுறேன். சப்போஸ் இந்த லெஃப்ட் சைடில் ஓடுதில் CV/OT இன்டர்வியூஸ் இதுலேயும் நீங்கள் போகலாம். இதில் போனாலும் அதே பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் வந்து இது பாருங்கள், அதாவது ஒரு ரிஜிஸ்டர் நம்பர்லாம் கொடுத்துட்டு யார் என்னென்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபேஸ் 1 நல்லா பாருங்கள், ஃபேஸ் 1 யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்ற லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பாருங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இந்த டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் வந்து 2 3 4 5 6 7 8 9 10 11 பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரிசன் அண்டு கரெக்ஷனல் சர்வீசஸ் இதில் ஒரு 4 பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை. அதுக்கப்புறம் பாருங்கள், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டு அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர்லாம் இருக்குது. இந்த ரிஜிஸ்டர் நம்பர் உள்ளவங்களாம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சப் ரிஜிஸ்டர். ஓகேங்களா? சப் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த நம்பர்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ இங்கே மேலே இருக்கிறதுலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு. ஓகேங்களா? சப் ரிஜிஸ்டர். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் விங்கு இந்த ரிஜிஸ்டர் நம்பர்லாம் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் எம்ப்ளாய்மெண்ட் விங் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் ஒரே ஒரு வேக்கண்ட்டு தான் இருந்துச்சு. ஸோ அந்த வேக்கண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஃபேஸ் 1. இது வந்து டைப்பிஸ்ட்டுக்கான போஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், டைப்பிஸ்ட்டுக்கான போஸ்ட்டு தான், ஆனால் சேலரி வந்து ஹை தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை சிலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல்
பிரான்ச் அசிஸ்டன்ட் ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃப் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இதை வந்து சில பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஃபேஸ் 1. ஃபேஸ் 1 வந்து மீதி வந்து ஒரு 47 வேகன்சி இருக்குது. அது வந்து ஃபேஸ் 2, அதுக்கு தான் ஃபேஸ் 2 வந்து நடத்துனாங்க. ஃபேஸ் 2ல் ஓரல் டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, அந்த ஓரல் டெஸ்ட்டு மார்க்கும் அவங்களோட மெயின்ஸ் மார்க்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுதான் அந்த லிஸ்ட்டு. ஸோ இதில் நிறைய விஷயம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், டேட் பார்த்துக்கோங்க, 5/3/2024. இப்போ வீடியோ வந்து எடுக்கிற டேட்டு 5/3/2024 தான். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட ஃபஸ்ட்டு பேஜுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து ஓரல் டெஸ்ட் நடந்திருக்கு. இந்த வீடியோ மேபி நீங்கள் 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டேட் வந்து 5 மார்ச் 2024. ரிஜிஸ்டர் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க, மேல் ஃபீமேல் கொடுத்துருக்காங்க, மெயின் எக்ஸாமோட ரிட்டன் எக்ஸாமோட மார்க் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட்டோட மார்க் கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமோட மார்க்கும் ஓரல் டெஸ்ட்டோட மார்க்கும் சேர்த்து இங்கே டோட்டல் மார்க் கொடுத்துருக்காங்க. ரிமார்க்ஸில் என்ன ஸ்பெஷல் கேட்டகரின்றதை கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் பிஎஸ்டிஎம் வச்சு அப்ளை பண்ணியிருந்தால் அதை கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், பிசிஎம்மில் பாருங்கள் 165.25, அதாவது 300க்கு. ஓகேங்களா, ஸோ பாருங்கள், ஒரு 160 இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி, ஓகேங்களா, 160 மற்றும் 160க்கு மேலே 300க்கு எடுத்தவங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி இன்டர்வியூ போஸ்ட்டு அந்த லிஸ்ட்லேயே வந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு 47 போஸ்ட்டை வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ செகண்ட் ஃபேஸ் நடந்திருக்கு. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஓரல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் உள்ளே வந்து எலிஜிபிளாக வந்துட்டாங்க. ஓகேங்களா, அடுத்த போஸ்ட்டு எடுக்காமல் இருக்கலாம், அல்லது போஸ்ட் கிடைக்காமல் இருக்கலாம், அது வேறு விஷயம், அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இன்டர்வியூ போஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, ஓரல் டெஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக நான் சொல்கிறேங்க, ஒரு 160 மார்க் 300க்கு ஒரு 160 மார்க் இருந்தாலே இந்த இன்டர்வியூ லிஸ்ட்லேயே வந்துட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் சில ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது இந்த பிஎஸ்டிஎம் இருந்திருந்தால், பிஎஸ்டிஎம் இருக்கிற நிறைய பேர்த்துக்கு 153 300க்கு 153 எடுத்தவங்களுக்கு கூட இன்டர்வியூ லிஸ்ட்டில் வரதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஓரல் டெஸ்ட்டு அட்டன் பண்ணியிருக்காங்க. நம்ம வரிசையாக பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்ப்போம். இங்கே பாருங்கள், அடுத்தது பாருங்கள். ஸோ வரிசையாக அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், எஸ்சி மேல் கேட்டகரி 150.25 மார்க் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, 300க்கு பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க. இன்டர்வியூவில் ஒரு 27 மார்க் வாங்கியிருக்காங்க. பட் பாருங்கள், 300க்கு 150.25 மார்க் பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க, எஸ்சி கேட்டகரி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், எஸ்டி கேட்டகரி பாருங்கள், எஸ்டி கேட்டகரி மேல் கேட்டகரி பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க, 130.75 மார்க். ஓகேங்களா, 300க்கு இன்டர்வியூவில் 24 மார்க். ஸோ டோட்டலாக 154.75. ஸோ எஸ்டி கேட்டகரியில் 130.75 இருந்தவங்க கூட என்ட்ரி போஸ்ட், அதாவது ஓரல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே பாருங்கள், பிசிலேயே பாருங்கள், நல்லா பாருங்கள், பிசி கேட்டகரி மேல் கேண்டிடேட் பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க, 152.75 மார்க். எத்தனைக்கு? 300க்கு. ஸோ பிஎஸ்டிஎம் வந்து இங்கே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஓகேங்களா, குரூப் 4ல் வேணால் பிஎஸ்டிஎம் வந்து பெருசாக வந்து ரோல் ப்ளே பண்ணாமல் இருக்கலாம். பட் குரூப் 2வில் வந்து இந்த பிஎஸ்டிஎம் வந்து பெரிய ரோல் ப்ளேயை வந்து இது வரைக்குமே பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போயும் அந்த விஷயத்தை உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். பிசி மேல் 152.25 மார்க். ஓகேங்களா, இன்டர்வியூவில் 27, இவங்களும் 27 பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், எம்பிசி மேல்
இங்கே பாருங்கள், எம்பிசி மேலுக்கும் கிட்டத்தட்ட அதே தான். எம்பிசி மேல் கேட்டகரி 152.75 மார்க், பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இன்டர்வியூவில் 27 மார்க். அதுக்கப்புறம் அவங்க பிசி ஃபீமேல் பாருங்கள், 153.25 மார்க் 300க்கு, இன்டர்வியூவில் 21 மார்க், பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க. ஸோ எம்பிசி மேல் இங்கே பாருங்கள், எம்பிசி மேல் 153.25 மார்க், இன்டர்வியூவில் 24 மார்க், 177.25 மார்க் டோட்டலு, பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், எஸ்சிஏ ஃபீமேல் பாருங்கள். ஸோ இப்படி நான் தனித்தனியாக சொல்கிறதுனால நீங்கள் இதில் உள்ள கட் ஆஃபை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எஸ்சிஏ ஃபீமேல் 137.25 மார்க் 300க்கு, இன்டர்வியூவில் 18 மார்க் வாங்கியிருக்காங்க. மொத்தம் 155.25 மார்க், பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க. எஸ்சிஏ மேல் கேண்டிடேட் பாருங்கள், 139.50 மார்க், இன்டர்வியூவில் 27 மார்க், பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க. ஓவராலாக 166.50 மார்க். எஸ்டி மேல் கேட்டகரி பாருங்கள், 130.50 மார்க், இன்டர்வியூவில் 27 மார்க், பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க. டோட்டலாக 157.50 மார்க். அடுத்து எஸ்சி மேல் கேட்டகரி பாருங்கள், 149 மார்க், பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க. இது வந்து மெயின் எக்ஸாமில் 27 வந்து இன்டர்வியூவில் மொத்தம் 176.25 மார்க். பிசி மேல் பாருங்கள், 153.75 மார்க், இன்டர்வியூவில் 27 மார்க், டோட்டலாக 180.75 மார்க், பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க. ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா அவங்களுக்கு அந்த மார்க் வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் இன்டர்வியூ போஸ்ட் வரைக்கும், இன்டர்வியூவில் ஓரல் டெஸ்ட் வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே எஸ்டி மேல் பாருங்கள், 129 மார்க் மெயின்ஸ் எக்ஸாமில், 27 வந்து இன்டர்வியூவில் 156 மார்க், பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ நான் சொன்னது என்னென்னா, ஆவரேஜாக ஒரு 160 மார்க் 300க்கு இருந்தாலே உங்களுக்கு மோஸ்ட்லி இன்டர்வியூ ஓரல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 160க்கு மேலே இருந்திருந்தால் ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். இதில் முன்ன பின்னா இருக்கலாம். 165 வாங்கினா சிலருக்கு வந்திருக்கலாம், 170 சிலருக்கு வந்திருக்கலாம். ஓகேங்களா? 175 கூட சிலருக்கு வந்திருக்கலாம். அதே சமயம் அந்த என்ன சொல்கிறது, ரிசர்வேஷன் வைஸ் உங்களுக்கு வந்து இது மாறுபடுது. 135 மெயின்ஸில் வாங்கினவங்களுக்கும் வந்திருக்கு, 140 மெயின்ஸில் வாங்கினவங்களுக்கும் வந்திருக்கு. ரிசர்வேஷன் அடிப்படையில் வந்திருக்கு, அவ்வளோதான். இது வந்து டிஎன்பிசி வெப்சைட்லேயே இதை போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 5/3/2024 அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க. இதை பற்றி மேலும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பேசுவோம். தேங்க்யூ.